ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுப்பதையெல்லாம் ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. இப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசையானது நடக்குது. அமாவாசை கணிப்பின்படி கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாறுது. அந்த கணிப்பில் என்னென்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏதாவது கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி இருக்கா, எச்சரிக்கையாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மேசராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் உங்கள்கிட்ட எப்பயுமே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணிகளோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசி ரீதியாக பார்த்தோமா உங்களுக்கு சிவப்பு கலர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டமான நிறமாக பார்க்கப்படுது. ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த சிவப்பு கலரை வச்சுருங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் குணாதிசயங்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிஸ்க் எடுப்பதெல்லாம் ரஸ்க்கு போல் சாப்பிடக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே கோவம் வருங்க. அன்பு செலுத்துவதில் இவங்களை மிஞ்சிட வேறு யாருமே இருக்க முடியாத அளவுக்கு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் எதிலும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதற்காகவே ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனால் சில சமயத்தில் இந்த ரிஸ்க்கு இருக்கவே பலவீனமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுவாங்க. அதே சமயத்தில் தெளிவான முடிவு எடுக்க தெரியாது. அப்படி எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்கவே மாட்டாங்க. அப்போது சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே அநீதி என்றாலும் இவர்களுக்கு மூக்கு மேலே கோபம் வந்துடும். தவறுகளை தட்டி கேட்பாங்க. இந்த கோபம்தான் மேசராசியின் பலமும் பலவீனமுமாக பார்க்கப்படுது. தன்னை பற்றியே நினைக்காம பொது நலத்தோடு அக்கறை உடையவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே நண்பர்களுடைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களின் முன்கோபத்திலும் நியாயம் உண்டு என்பதை புரிந்து கொள்பவர்கள் மட்டுமே மேசராசிக்காரங்க கிட்ட நெருங்கி பழக முடியும். மேசராசிக்காரங்க தன்னம்பிக்கை மிகுந்தவங்க அப்படிங்கிறதுனால அசுர வளர்ச்சி விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்புவாங்க. எந்நேரமும் சுறுசுறுப்பாகவே இவங்க இருப்பாங்க. தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமோடு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவர்களை எளிதில் நம்பிடுவாங்க. ஆனால் தனக்கு எதிரே துரோகம் இழைத்து விட்டால் அவங்கள எந்த ஒரு காலத்திலும் மன்னிக்கவே மாட்டாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. மேசராசிக்காரங்க இயற்கையை ரொம்ப அதிகமாக நேசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் நகைச்சுவை உணர்வு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆபத்தில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் மேசராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காரணம் எப்பொழுதுமே மேசராசினர் தன்னுடைய குடும்பத்தின் நலனின் அக்கறை எடுத்துக்கொள்வாங்க. குடும்பத்தை பற்றியே இவர்களது சிந்தனை எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கூட்டு குடும்பத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும். ஆனால் அதிகமாக சம்பாதித்தாலும் சேமிப்பு பெரிதாக இவங்கக்கிட்ட இருக்காது. பூர்வீக சொத்து கிடைத்தாலுமே அதை வாங்க மறுத்து விடுவாங்க. மேலும் இவங்களுடைய வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் 45 வயதுக்கு மேலே சாதனை நிறையவே படைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்களை கணிக்கப்பட்டிருக்கு, அதாவது சொல்ல போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேசராசி அன்பு நேயர்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தந்தை வழி உறவுகளோடு
சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டியதாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் அரசாங்க காரியங்கள் இழுபறியான பிறகு முடியும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஈடுபடுவது நல்லது. பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். இன்னும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயமும் கிடைக்க போகுது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. ஆனாலுமே குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடுங்க. மேலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை இருந்து தவிர்த்து கொள்ளலாங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு கவலையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால அவரோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். பழைய கடன்களை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கொடுத்த கடன் திருப்பி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு ஷேர் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது. உயர் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனாலுமே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும். வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியை உண்டாக்க செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. மேலும் மாத பிற்பகுதிக்கு மேலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் நவம்பர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13, 14 அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவோடு செயலாற்றுவீங்க. உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதன் மூலமாக பல காரியங்கள் சிறப்பாக நடக்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவங்களால நிறைய விதமான உதவிகளும் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவிகரமாக யாராவது ஒருவருடைய துணை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. பகைகள் அனைத்தும் நீங்கள் போகுதுங்க. மேலும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது. போட்டிகள் அனைத்தும் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. உழைப்புக்கு பலன் கிடைக்கும். உங்கள் மீதான மதிப்பு உயரக்கூடும். சக தொழிலாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை அதிகப்படியாக பெற்றுக் கொடுக்க செய்யுங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரியத்தில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த செலவுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மேலும் கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க போகுது. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்க போகுது. பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். தொழில் தொடர்பாக வீண் அலைச்சலும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் போடுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசையில் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிட கணிப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை இந்த காலகட்டம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.